இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா ரெசில்மேனியா 41 ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் ரெஸ்லர் ரிட்டர்ன் வர போகிறாரு. அது யார், என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மட்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ரெசில்மேனியா 41 முக்கியமான மேட்ச், பெரிய மேட்சாக எதிர்பார்க்கப்படுகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் vs ஜான் சீனா. ஜான் சீனா ஹீல் டர்ன் பண்ணுறாரு, கோடி ரோட்ஸ் ஃபேஸ் டர்ன் பண்ணுறாரு. அதனால இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா ஜான் சீனா தன்னோட ரெஸ்லிங் கேரியர்லேயே ரொம்ப வருஷம் கழிச்சு ஹீல் டர்ன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜான் சீனா இப்போ ராக் கூட கூட்டு சேர்ந்துருக்காரு. அதனால இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது, போன வருஷமே பார்த்தோம் ராக்கு வந்து ஒரு மேட்ச்சில் இருக்கிறாரு. ராக் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாருன்னா எப்படியெல்லாம் அந்த மேட்ச் போகுன்றதை பார்த்தோம். ராக் வந்து போன வருஷம் கோடி ரோட்ஸ்க்கு எகென்ஸ்டாக இருக்கும்போது ரோமன் ரிங்ஸ் சப்போர்ட் பண்ணும்போதே அந்த மேட்ச் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போணுச்சு, எந்த அளவுக்கு பயங்கரமான இம்பாக்டை ஏற்படுத்துச்சுன்றதை பார்த்தோம். அதனால இந்த வாட்டியா அதே மாதிரி ஒரு பிளட் லைன் மேட்ச் மாதிரியே தான் நடக்கும். அதாவது யார் உள்றப்பு இந்த அட்டாக் பண்ணாலும் இந்த மேட்ச்சில் வந்து ரிசல்ட் வந்து பின் பண்ணி வின் பண்ணுறவங்கள தான் இருக்கும். அதனால வந்து ஜான் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணியே நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஜான் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி வர்றவங்கலாம் கோடி ரோட்ஸ் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ கோடி ரோட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி யாரும் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ தெரிய வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கோடி ரோட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி யார் உருவான்னு தெரிஞ்சுக்கிறது முன்னாடியே ஜான் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி யார் வரப்போறான்னு தெரிஞ்சுக்கலாம். ஜான் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டிராவிஸ் ஸ்காட் தான் கூட வருவார். டிராவிஸ் ஸ்காட் அவர் தான் கூட வருவார். ஏன்னா அவர் வந்து இந்த ஸ்டோரி லைனில் இருப்பார்ன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடச்சிருக்கு இப்போதைக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் ஹெச் கூட சுசுகமாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டிராவிஸ் ஸ்காட்டை அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ராக் வருவார். ராக்குக்கு சப்போர்ட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் மெக்கென்ட்ரே இந்த மேட்சுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மேட்ச்ல வந்து பலவிதமான ப்ரிடிக்ஷன் ஏற்பட்டிருக்கு. அது அப்ப இப்ப இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஜான் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி மட்டுமே ஆள் வருவாங்க. அப்ப கோடி ரோட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி யார் வருவான்னு கேட்டீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ஆள் கொஞ்சம் பேர் இருக்கா. கோடி ரோட்ஸ் சப்போர்ட் பண்ணி ராண்டி ஆர்டன், அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்க் இவங்கெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்கெல்லாம் வந்தாலும் இவங்களை தாண்டி ஒரு முக்கியமான ரெஸ்லர் இப்போதைக்கு வர போறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரிட்டர்ன் தான் அந்த ரெஸ்லர். ஒரு பெரிய ரெஸ்லர் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிராக் லெஸ்னர் இந்த வருஷம் ரெசில்மேனியாவுக்கு கோடி ரோட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி வரலாம். ஏன்னா பிராக் லெஸ்னர் லாஸ்ட்டாக விளையாண்ட மேட்ச் கோடி ரோட்ஸ் கூட தான். அந்த மேட்ச்சில் கூட கோடி ரோட்ஸை கையை தூக்கி காமிச்சிருவார். பிராக் லெஸ்னர் இது வரைக்கும் எந்த ரெஸ்லருக்கும் அப்படி செஞ்சது கிடையாது. கோடி ரோட்ஸ்க்கு முறையாக செஞ்சிருக்காரு. அதனால வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்க போது ஜான் சீனாவோட விளையாடுற மேட்ச்ல சப்போர்ட் பண்ணி பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வரலாம். பிராக் லெஸ்னர் மீண்டும் WWE வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு. இப்போ ரெசில்மேனியா 41 இது நடந்தா பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்தா வேற லெவலா இருக்கும். ரெசில்மேனியாவோட பெஸ்ட் மூமெண்ட் அது இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாவே நம்ம பிராக் லெஸ்னர் ரிட்டர்னுக்காக வெயிட்டிங்ல இருக்கிறோம். அதனால இது நடந்தா வேற லெவலா இருக்கும். இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.